எல்லோருக்கும் வணக்கம். தலைக்கு மேலே போயிடுச்சுன்னா ஜான் என்ன முளம் என்ன அப்படின்னு நிறைய பேர் பிரச்சனையை ஏற்றுக்கிட்டு கம்முன்னு இருப்பாங்க. ஆனால் வருமுன் காப்பது நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர்லாம் சொல்கிறாரு. எஸ்டபிள்யூ சோலார்னு ஒரு பங்கு 50% ஒரே வருஷத்தில் கீழே இறங்கிருச்சுங்களேங்க அப்படின்றார். அப்போ இது மாதிரியான சில பங்குகளினுடைய வீழ்ச்சியிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல அந்த கம்பெனியெல்லாம் லாபம் செய்யக்கூடிய கம்பெனியா அப்படின்னு பார்த்தோம்னாவே பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபம் செய்யக்கூடிய கம்பெனிகளும் பெரிய அளவில் விலை வீழ்ச்சி அடையுது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் நம்ம சைடு ஏதாவது கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லாபம் செய்யாத கம்பெனியில் தொடாமல் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் மொமெண்டம் இண்டிகேட்டர்னு இருக்குது. 2 days மூவிங் ஆவரேஜ் என்பது பெரிதும் மதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எப்போ ஒரு ப்ரைஸ் வந்து 2 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போகுதோ அப்போ உனக்கு ஒரு கும்பிடு சாமி அப்படின்ற மாதிரி இருந்ததுனாக்கா, சில பேர் 600 ரூபா ரேஞ்சில் வெளியே வந்துருந்தாங்கன்னு வச்சுங்க, இப்போ அதனுடைய விலை 250 ரூபா தான். அதே மாதிரி அது எப்போ 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி மேல் நோக்கி போகுதோ அப்போ தான் உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி சில பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்களுக்கும் இது போன்ற நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனிகள் கூட லாபம் பண்ணி கொடுத்துட்டு தான் கீழே விழுந்திருக்கான். இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் அவ்வளவு ஈஸி கிடையாது. பார்க்குறக்கு என்னமோ கிளியராக மேல் நோக்கி போகிற மாதிரியும் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே மேலே, அதே மாதிரி கீழே இறங்குறப்ப 2 days மூவிங் ஆவரேஜ் உடச்சி கீழே இறங்கும்பொழுது மிக கிளியராக தெளிவாக அவன் ஏதோ கீழ் நோக்கியே வந்த மாதிரியும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் உண்மைக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இது சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸே எடுத்துங்களேன். சரி, 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகுது அப்படின்ற மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா பொசிஷன். அட கடவுளை, என்னையா அது 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டின உடனே அவன் விற்க சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு லாஸை புக் பண்ணி 50,000 ரூபா லாஸ்ன்னு வச்சிங்களேன். அப்போ கடைசியில் நெட் பொசிஷன் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 லட்ச ரூபா வெறும் 9 லட்ச ரூபா கேஷாக இருக்கும். அந்த கேஷ் அப்படியே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கல, மறுபடியும் 2 மாதம் கழிச்சு 2 days மூவிங் ஆவரேஜ் பண்ணும்பொழுது தாண்டும் பொழுது இந்த இடத்துல மறுபடியும் ஒரு 9.5 lakhs அப்படின்றது உள்ளே போகுதுன்னு வச்சிங்களேன். அப்போ என்னாகும், அட கடவுளை இது என்னடா பணத்துக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே இறங்கும்போது மறுபடியும் ஸ்டாப் லாஸ் போடணும். அப்போ எவ்வளோ ஸ்டாப் லாஸ்? 5%. அதில் ஒரு 50,000 ரூபா போச்சு. ஸோ சும்மா இருந்த பணம் 10 லட்ச ரூபாயை வச்சுக்கிட்டு இப்படி மேலே போகிறானோ அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஏதாவது பணம் சம்பாதிக்க முடியுமா? ஏன்னா இந்த எஸ்டபிள்யூ சோலாரில் அப்படி தானே இருந்தது. கிளியராக 200 days மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே போகிற மாதிரி இருந்தது, பெரிய அளவில் சம்பாரிச்சு கொடுத்தா. கிளியராக 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வர மாதிரி இருந்தது, அப்படியே பல்ட்டி அடித்து கிளியராக கீழே இறங்கிட்டான். ரொம்ப ஈஸியாக இருக்கிறதே அப்படின்ட்டு உள்ளே வந்தோம்னா இப்படி சும்மா இருந்த 10 லட்ச ரூபாயில் 1 லட்ச ரூபாய் ஸ்டாப் லாஸ்லேயே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இத்தனை பிரச்சனை இருக்குங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். நம்ம சிம்பிளாக சொல்கிறோம், சில பங்குகள் 50% ஏறிடுச்சு, 50% இறங்கிடுச்சு. கிளியராக மூவிங் ஆவரேஜ் வச்சோ அல்லது P&L வச்சோ இந்த மாதிரி மொமெண்டம் இண்டிகேட்டரில் வச்சோ மிக எளிமையாக உள்ளே பூந்துட்டு வெளியே வந்துடலான்னா அதெல்லாம் அப்படி எளிமையாக நடக்காது. ஸோ இந்த 50% வீழ்ச்சியில் மேபி கிளியராக தப்பிக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு P&L லாஸில் இருந்ததுன்னா அந்த பங்கு பக்கம் போகாமல் இருந்தால் பெரும்பாலும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் 4 பங்குகள் இந்த மாதிரி 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டக்கூடிய ஒரு தகவலை பார்க்க போகிறோம். பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கு அவனுமே சமீபத்தில் 3 முறை முயற்சி செஞ்ச பங்கு தான் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி ஏதாவது மகிழ்ச்சியை கொடுக்கலாமா அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் அவன் மகிழ்ச்சி என்பதை கொடுக்கல. இப்போத்த நிலைமையில் சமீபத்தில் போன வாரம் வெள்ளிக்கிழமையில் இது என்ன பண்ணியிருக்கான், வியாழக்கிழமையில் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஸோ யாராக இருந்தாலும் கஷ்டம்தான். இனி இதுக்கப்புறம் இந்த பங்கு என்ன பண்ண போகுது, ஏது பண்ண போகுது அப்படின்ட்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டிவிஸ் லேப் அப்படின்ற பங்கு அவனுமே இது வரைக்கும் 200 days மூவிங் ஆவரேஜ் உடைக்கல. பை லக் அப்படின்றது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மிகப்பெரிய அளவில் சம்பாரிச்சு கொடுத்து கொண்டு இருந்த பங்கு சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டு 4 நாளில் மறுபடியும் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 2 பங்குகள் ஹட்கோ மற்றும் SBI லைஃப். இந்த ஹட்கோலாம் ஒரு காலத்தில் 340 ரூபா வரைக்கும் இருந்த பங்கு, அதுக்கப்புறம் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு தடவை கிளியராக போயிட்டு இப்போ மறுபடியும் 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி க்ளோஸ் பண்ணியிருக்கான் என்பது தான் இந்த ஹட்கோ அப்படின்ற பங்குனுடைய ஒரு தகவல். அதே மாதிரி இந்த SBI லைஃப் அப்படின்ற பங்கு ஒரு தடவை மிக கிளியராக 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டினதுக்கப்புறம் 1400லேருந்து 1900 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கிளியர். இது ஒரு கிளியர் பறவை மாதிரி. நம்ம எத்தனையோ கிளிகளை பார்த்துருக்கோம், ட்ரெண்டிங் கிளி, வெட்டு கிளி அப்படின்ட்டு. அந்த வகையில் இது ஒரு கிளியர் கிளி. இந்த கிளியர் கிளி ஒரு முறை
2 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து நல்லா மேல் நோக்கி போயிட்டு மறுபடியும் 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் உடச்சி கீழே வரும்பொழுது மிக அழகாக கீழே அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். இப்போ இந்த கிளி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சமீபத்தில் 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டியிருக்கான். இதுக்கப்புறம் இந்த பங்குகள் என்ன பண்ண போகுது அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். அது என்ன பண்ணி முடிச்சா அப்படின்றது 1 மாதம் அல்லது 2 மாதம் கழிச்சு தான் இது 2 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே இருந்ததா இல்லை மறுபடி கீழே விழுந்ததா அப்படின்றது தெரிய வர்றதுக்கு இன்னொரு 1 மாதத்திலிருந்து 2 மாதம் வரைக்கும் ஆகும். சீனிவாசன் சார் சொல்கிறாரு, ட்ரம்ப்னுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அவர்கிட்ட போய் கெஞ்சினால் அவர் மிஞ்சிறாரு, நம்ம மிஞ்சினால் அவர் நம்ம கிட்ட கெஞ்சிறாரு அப்படின்ற மாதிரி சமீபத்தில் சீனா பதிலடியாக பல்வேறு பதிலடிகள் கொடுத்த உடனே சீனாவினுடைய பிரதமர் ஜின்பிங் எங்களுடைய நண்பர் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கார், கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இந்த சீனாவினுடைய பிரசிடென்ட் அவர்களுக்கும் இந்த அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் அவர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த வர்த்தக போரில் அடிபட்டு உருள்றது என்னமோ நம்ம தான். ஒரே ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் என்னென்னா, நேற்றைய மார்க்கெட்டினுடைய முடிவில் பார்க்கும்பொழுது அமெரிக்க மார்க்கெட்டுகள்லாம் ப்ளஸில் இருக்குது. இதனால் ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மை வந்துருச்சா, இனிமேல் எதுவும் சண்டை போட்டுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உலக மார்க்கெட்டில் எல்லாத்துக்கிட்டையும் வந்திருக்கு. இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு குசும்பு, சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்கலாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்களா, எனக்கு அங்கே ஜாப் வேணும் அப்படின்றார். அதாவது நம்ம இந்த உச்சரிப்பு பண்ணும்போது சில உச்சரிப்புகள் மாறி மாறி வர்றது, அதுக்குன்னு இப்படியா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ்ஸுன்னு. நண்பர்களே, உங்களுக்கு சமீபத்தில் ஞாபகம் இருக்கா, ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் கோல்டும் ஈக்குவிட்டியும் சரி பாதி வச்சுருந்தேங்க, பரவாயில்ல கோல்டு என்னுடைய போர்ட்ஃபோலியோவை லாஸுக்கு போக விடாமல் தப்பிச்சிருச்சு, ஏன்னா 50-50 வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இன்னொரு நண்பரும் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இங்கே பாருங்கள் கோல்டு மறுபடியும் இருக்கிறதுலே ஹைக்கு போயிடுச்சு, சமீபத்தில் தான் பெரிய அளவில் கொஞ்சம் கோல்டு என்பது பயமுறுத்தும் அளவுக்கு, ஏன்னா நிறைய பேர் கோடிக்கணக்கில் கோல்டு அப்படின்றது வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் அடடா என்னங்க கோல்டு கீழே விழுகுது, ஷேர் மார்க்கெட் விழுகுதுன்னு தான் கோல்டுக்கு போனேன், இப்போ கோல்டும் விழுகுதே அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இந்த ட்ரம்ப் அடிக்கக்கூடிய கூத்தை பார்த்துட்டு மறுபடியும் கோல்டு புதிய உச்சம் என்பது போயிருக்கு. அப்போ ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கோல்டு ரேட் மறுபடியும் ஆல் டைம் ஹை போயிட்டதுனால போர்ட்ஃபோலியோ தப்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ வச்சுட்டோம்னா என்றைக்குமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து. கோல்டு என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது, நானும் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன், ஆனால் அந்த கோல்டினுடைய உரிமையாளர் வீட்டம்மா இல்லை கிடையாது, போர்ட்ஃபோலியோவை 2ஆக உடச்சி நீங்கள் தனி நாங்கள் தனி அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஆஹா நண்பர்களே, இந்த நண்பனுடைய கமெண்ட்டை படிச்சிங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. உண்மையில் நான் மார்க்கெட் கீழே போகுதுன்னு நான் வருத்தப்படலை, மார்க்கெட் ஏறினா தான் நான் வருத்தப்படுவேன், ஏன்னா நான் நிறைய வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கேன், அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உண்மையான இன்வெஸ்டர்ஸ் இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க, மார்க்கெட் ஏறுதே அப்படின்னு கவலைப்படுவாங்க, இறங்கும் பொழுது தான் நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. உண்மைக்கு என்ன அப்படின்னா நண்பர்களே, கீழே இறங்கும் பொழுது நம்ம எல்லாமே வாங்கிடலாம், அக்குமுலேட் பண்ணிடலாம். ஜப்பான் மார்க்கெட்டு ஒரு 20 வருஷமாக நீட்டி படுத்துடுச்சு, அதுபோல் நம்ம அக்குமுலேட் பண்ணதுக்கப்புறம் அவன் அப்படியே நீட்டியே படுத்துறான்னு வச்சுங்களேன். உங்களுடைய உள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, இந்தியாவினுடைய மார்க்கெட் நல்லா இருக்கும், ஸோ இப்போதைக்கு நல்லா அக்குமுலேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கட்டத்தில் அவன் அப்படியே வெட்டிச்சு செதறிடுவான், அப்போ ஒரு மிகப்பெரிய லாபத்தை அள்ளிடலாம் அப்படின்றதான் உங்களுடைய உள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அதனால தான் மேல் நோக்கி ஏறிச்சுன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் வருத்தப்படுறீங்க, கீழே இறங்குச்சுன்னா நிறைய வாங்கலாமே, ஏன்னா உங்களுக்கு பின்னாடி இருந்து பண பலம் என்பது உதவி செய்கிறது. பட் நான் அடித்து சொல்கிறேன், உண்மைக்கு எப்படி மார்க்கெட் இருந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதுமாக இப்படி ஒரு மார்க்கெட் இருந்ததுன்னா தான் கண்டிப்பாக மகிழ்ச்சி என்பது வரும். தொடர்ந்து ஏறிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு அடி வயிற்றுல ஒரு மாதிரி பயத்தை கிளப்பிடும், கண்ணுக்கு தெரியாமல் காட்டுக்குள்ளே எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனையாச்சுன்னா எங்கேருந்து கீழே விழுவானே தெரியாதுன்னு நம்மளுக்கு பயம் இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து கீழே இறங்கிட்டே இருந்தால் நிறைய பேர் பயத்தில் வித்துருவாங்க, ஐயோ சாமி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி பயந்துட்டு நஷ்டத்தில் உச்சத்தில் வாங்கி நஷ்டத்தில் கொண்டே வித்துருவாங்க. ஆனால் உண்மையிலேயே எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி வரணும் அப்படின்னாக்கா, இங்கே பார்த்தீங்களா இப்போ சமீபத்தில் நிஃப்டி பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக, அதாவது கீழே விழுகிறதும் மறுபடியும் மேலே போகிறதும், கீழே விழுகிறதும் மறுபடியும் மேலே போகிறதும், கீழே விழுகிறதும் மறுபடியும் மேலே போகிறது,
இப்படி இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஒரு காலத்துலையும் 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா மகிழ்ச்சி வரும், 3 மாதத்துக்கு ஒருக்கா ப்ரைஸ் தன்னைத்தானே கரெக்டும் பண்ணிக்குவா. இதுதான் இருக்கிறதுலே ஒரு சூப்பரான ஒரு மார்க்கெட்டினுடைய பேட்டர்ன். இந்த கருத்துக்கு நீங்கள் ஏதாவது எதிர்கருத்து இருந்ததுன்னா தெரிவிங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.